அழகான சொற்களால் மனித உணர்வுகளை பேச வைக்கும் கவிதை பேரரசி, சிந்தனையின் நெஞ்சுரத்தை வார்த்தைகளில் வடித்தெடுத்து எழுத்துலகில் தனி முத்திரை பதித்திருக்கும் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். முதலிலேயே ஒரு மன்னிப்பை கேட்கிறேன். ஒரு டிபேட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த தாமதம். பொதுவாக நான் எந்த நிகழ்ச்சிக்கும் தாமதமாக வரமாட்டேன். இந்த முறை வந்திருக்கிறேன் என்பதனால் உங்கள் பாதம் தொட்டு என்னுடைய மன்னிப்பை கேட்கிறேன். பொதுவாக பல நிகழ்ச்சிகளுக்கு நாம் செல்வோம். அப்பெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு சில நிகழ்ச்சிகளை மனசில் முடி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக எனக்கு இன்றைய இந்த காண்பதெல்லாம் மறையும் என்றால் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை நான் மனதில் குறித்து வைத்திருந்தேன். அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, என்னுடைய மகாகவி பாரதியாரின் வரியை இந்த புத்தகம் தாங்கி நிற்கிறது என்பது ஒன்று. காண்பதெல்லாம் மறையும் என்றால் என்று ஒரு மெட்டாபிசிக்கல் ஸ்டைலில் அவர் எழுதியிருக்க அந்த கவிதை வரிகளை இந்த நூலுக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது மிக முக்கியமான காரணம், இந்த அரங்கம் திராவிட சிந்தனையில் உதித்த இந்த அரங்கம் நம்முடைய நீதி கட்சி காலத்திலிருந்து சுயமரியாதை இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு மாநாட்டை முதலாக நம்முடைய தமிழ்நாடு கண்டது இந்த அரங்கத்தில்தான் என்று மிக சமீபத்தில் புனரமைக்கப்பட்ட இந்த அரங்கத்தை நம்முடைய முதல்வர் திறந்து வைத்து பேசிய போது புலகாங்கிதம் அடைந்திருந்தோம். எனவே இந்த இடத்தின் மூச்சு காற்றில் நம்முடைய திராவிட இயக்க வீராங்கனைகளின் மூச்சு காற்று கலந்திருக்கிறது. இந்த காற்றில் அவர்களுடைய வெப்பம் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லிலும் நம்முடைய திராவிட இயக்கத்தின் வரலாறு நிறைந்திருக்கிறது. அதை தாண்டி தமிழ்நாடு இன்றளவும் இப்படிப்பட்ட வெற்றியை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கான துவக்க புள்ளியாக இந்த விக்டோரியா ஹால் அமைந்திருந்தது என்பதுதான் வரலாறு. எனவே அந்த காற்று, அந்த சுவாசம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அடுத்தது, என்னோடு பேசிய அன்பான மகள் கோமதி. கோமதிக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாருமா. ஏன்னா இப்படி ஒரு பரபரப்பான சூழல், இப்படி ஒரு பரபரப்பான நாளில் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதை தாண்டி மெய் பொருள் என்று அவர் பெயர் வைத்திருக்கிறார். அது எதுக்கு நடுவில் இப்போ விட்டுட்டார் அப்படிங்கிறதா நான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. பொதுவாக மெய்ப்பொருள் அப்படின்னு தானே சொல்லுவோம். மெய் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதற்கு அவர் நினைத்திருக்கக்கூடிய காரணம் என்னவாக இருக்கும் என்பதை நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன். அதை தாண்டி கோமதி என்கின்ற பெயர் எனக்கு மிகவும் நெருக்கமானது. என்னுடைய தங்கையின் பெயர் கோமதி என்பதனால் எனக்கு கூடுதலாக ஒரு சகோதரி கிடைத்திருக்கிறாள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். அதையும் தவிர இப்படி ஒரு அமைப்பை, இப்படி ஒரு இயக்கத்தை, இப்படி ஒரு செயல்பாட்டை எந்த விதமான படாடோபமும் இல்லாமல், எந்த விதமான பளபளப்பும் இல்லாமல், எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல், எந்த விதமான பூச்சும் இல்லாமல் இயல்பாக செய்ய முடியும் ஒருவரால் என்றால் நிச்சயமாக நாம் கோமதிக்கு மீண்டும் ஒரு கைதட்டலை கொடுக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து செய்யறோம், அது வேற விஷயம். ஆனாலும் அந்த துவக்க புள்ளி, அந்த விதை, அது எங்கே இருந்து வந்திருக்கிறது என்றால் நம்முடைய கோமதியிடம் இருந்து வந்திருக்கிறது. ஆணிவேர் நீங்கள், சுற்றி வர இருக்கக்கூடிய பல வேர்கள் இருக்கிறார்கள், அதுவும் எனக்கு நன்றாக தெரியும். அடுத்தது, எனக்கு மிகவும் நெருக்கமான அபிநயா. அபிநயாவை மதிமுகம் தொலைக்காட்சியில் அவர் பணியாற்ற போதிலிருந்து எனக்கு நன்றாக தெரியும். அந்த 6 அடி உயரம் சொல்லுவாங்கல்ல, ஒரு பெண்மணி 6 அடி உயரத்தில் இருக்கும்போது அவருடைய சிந்தனையும் அவ்வளவு உயரமாக இருக்கிறது என்பதை நான் பலமுறை கண்டறிந்திருக்கிறேன். எனவே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். அடுத்தது, இந்த நூலை படிங்க படிங்கன்னு அபிநயா சொல்லிட்டே இருந்தாங்க. படித்து பார்த்துட்டே இருக்கேன் ஒரு வாரமா. ஏதாவது ஒரு நூல் ஒவ்வொரு பக்கத்தை திருப்பும் போதும் அல்லது ஒவ்வொரு வார்த்தையை தாண்டும் போதும் நம்முடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கும்,
நம்முடைய மனசுக்குள் இப்படி கூட மனுஷங்க இருக்காங்களாப்பா, இப்படி கூட இருக்காங்களா, இப்படி கூட இருக்க முடியுமா என்பதான ஒரு வியப்பை கொண்டு வர முடியும், ஒரு நெகிழ்ச்சியை கொண்டு வர முடியும், வாழ்க்கையை பற்றிய இன்னும் கூடுதலான நம்பிக்கையை கொண்டு வர முடியும் என்றால் அத்தனை விஷயங்களையும் இந்த காண்பதெல்லாம் மறையும் என்றால் என்கின்ற இந்த நூல் செய்திருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய 10 பெண்மணிகளை பற்றி பேசுங்கன்னு அபிநயா சொல்லிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா வாசிச்சுட்டே வர எனக்கு பல அதிசயங்கள் இந்த புத்தகத்தில் மறைந்திருக்கின்றன. அதுல முதல் அதிசயமாக நான் சொல்ல விரும்புவது தீப்தி பாட்டியா. தீப்தியை ஏன் நான் குறிப்பா சொல்றேன்னா, தீப்திக்கு மறந்திருக்கலாம், அவரும் நானும் எத்திராஜ் கல்லூரியில் தான் படித்தோம். அவர் படித்த அதே ஆண்டில் தான் நானும் படித்தேன். அவருக்கு நான் பலமுறை ஸ்கிரைபாக இருந்திருக்கிறேன் என்பதுதான் இந்த புத்தகத்தை படித்த பின்புதான் எனக்கு தீப்தி பாட்டியாவும் இந்த புத்தகத்தில் இருக்கிறார் என்பது தெரிய வந்தது. எனவே அது ஒரு தொப்புள் கொடி உறவு. அந்த வகையில் தீப்திக்கு நான் இங்கிருந்தே எனது வணக்கத்தை சொல்கிறேன். ஒன்று குறிப்பா சொல்லணும்னா, நாங்க படிச்ச எத்திராஜ் காலேஜில் அப்பவே தீப்தி கார் ஓட்டுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், நாமெல்லாம் தெருவில் சாதாரணமாக நடக்கிறதுக்கே தயங்குவோம், கிராஸ் பண்றதுக்கு தயங்குவோம், சைக்கிள் ஓட்டுறதுக்கு தயங்குவோம். ஆனால் அப்போதே கார் ஓட்டிய ஒரு பெண்ணாக, கல்லூரி மாணவியாக எனக்கு தீப்தியை தெரியும். அப்போதே அந்த ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல இப்பெல்லாம், அந்த மாதிரியாக நேவிகேட்டர்ஸ் உதவியோடு கார் போட்டிகளில் பங்கேற்று, கார் பந்தயங்களில் பங்கேற்று பரிசு பெற்றவர் தீப்தி என்பது கூடுதல் தகவல். அதுதான் சந்தோஷம். அதை தவிர ஸ்கிரைபாக நான் இருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கிரைபா இருக்கும்போது அவங்களோட மெல்லிய குரல் அப்படியே மயிலிறகால வருடுற மாதிரி தான் ஒரு குரல் இருக்கும் அவங்களுக்கு. அதை கொண்டு அவர் பேச பேச நான் அந்த கேள்விகளுக்கான பதில்களை பல முறை எழுதியிருக்கிறேன் என்பது எனக்கான நெகிழ்ச்சியாக நான் உணர்கிறேன். எனவே தீப்தி, உங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் பல்லாண்டு காலம் சிறப்பாக இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும். அதே புரிவு, அதே சிரிப்பு, அதே புன்னகை, அதே தீப்தியாக இருக்கிறார். எனவே அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. அடுத்தது அப்படியே வாசிக்கிட்டே வர இன்னும் ஒரு சந்தோஷம். அவங்க யாரு அப்படின்னா, அவங்க வந்திருக்காங்களா கிளம்பிட்டாங்களான்னு தெரியல. பெனோ ஜெஃபின். பெனோ வரல, ஓகே பரவாயில்ல, பெனோ வரல. ஆனாலும் அவரை பற்றிய ஒரு தகவல். பெனோவை பற்றி என்னுடைய மகள் லயோலா கல்லூரியில் படித்த, ஆங்கில இலக்கியம் படித்த பெனோ என்னிடம் தினம் 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 பல கதைகளை சொல்லி இருக்கிறார். பெனோ என்னுடைய மகளின் கல்லூரி தோழி, அதுதான் கூடுதல் சந்தோஷம். என்னுடைய கல்லூரி தோழியான தீப்தியும் இந்த புத்தகத்தில் இருக்கிறார். என்னுடைய மகளின் கல்லூரி தோழியான பெனோவும் இந்த புத்தகத்தில் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தருகின்ற ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமா இவங்களை பத்தி நான் சொல்லணும். ஒரு பேராசிரியை, மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் தூர்தர்ஷன்ல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் மறக்க முடியாத மாணவி இவர் என்று ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால், தூர்தர்ஷனில் நான் நிலைய அதிகாரியாக, இயக்குனராக பணிபுரிந்தேன் என்றால், அந்த வகையிலும் எனக்கு இந்த நூல் ஒரு தொப்புள் கொடி பந்தமாக இருக்கிறது என்பதுதான் இந்த நூலை வாசித்த பின்பு எனக்கு தெரிய வந்தது. சரி, இதெல்லாம் வேற விஷயம். காலையில எழுந்திருக்கும் போதே நமக்கெல்லாம் எத்தனை விதமான ஒரு மளிகை பட்டியல் மாதிரி குறைபாடுகளை மனசில் நினைச்சுக்கிட்டே எழுந்திருப்போம்ல. எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, எனக்கு முகத்துல பரு வந்துடுச்சு, எனக்கு கண்ணம் வழுவழுன்னு இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் உயரம் இருந்திருக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் இடுப்பழகியா இருந்திருக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் என்பதாக நாம் மற்றவர்களோடு ஒப்பீடு செய்தே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 10 பெண்மணிகளும் சொல்லுகின்ற ஒரு செய்தி என்ன என்றால், நான் மற்றவர்களோடு என்னை ஒப்பிடவே மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய வல்லமையில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாம அந்த புத்தகம் வாசிக்கும் போது திரும்ப திரும்ப இந்த சமூகம் எப்படி குரூரமாக இருக்கிறது, சமூகம் எப்படி
மிக மோசமான வார்த்தைகளை இவர்களுக்காக நாம் சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதையெல்லாம் மீறி இந்த பெண்கள் அத்தனை பேரும் ஒரு பட்டியலையே கொடுக்கலாம். பெனோ ஜெஃபின் அழகிரி, டாக்டர் சுஷ்மா அகர்வால், தீப்தி பாட்டியா, சரானா மகேஸ்வரி, பூரண சுந்தரி என்ற ஒரு அழகான பெயர். பூரண சுந்தரி இருக்கீங்களா? இல்ல, ஐஆர்எஸ் பொறுப்பில் இருக்கிறார் பூரண சுந்தரி. அவர் அடுத்தது ரஜினி கோபாலகிருஷ்ணா முத்துச்செல்வி என்ற மிக அழகான பெயர். முத்துச்செல்வி இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் கண்ணு. நம்ம ஊர் திருநெல்வேலி. கூடுதல் சந்தோஷம் எனக்கு. அது இப்படிதான் நிக்கணும். நீங்க நிஜமாவே சொல்றேன், வாழ்ந்து காட்டுங்க. உங்களுக்காக நாங்கள் கூட இருக்கிறோம். உங்களுக்காக கூடுதலாக ஒரு கைதட்டல் கேட்கிறது என்றால் அது ஆண்டாளின் கைதட்டல் தான். முத்துச்செல்வி என்ற அழகான பெயரை தான் எனக்கு தெரியும் கண்ணு. திருநெல்வேலி போன்ற தெற்கு மாவட்டங்களில் ஒரு பெண் பிறந்து விட்டாள் என்றால் எத்தனை விதமான விமர்சனங்களை அந்த பெண் தாங்கி நிற்க வேண்டும், வளர வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். 11 +2 முடிச்சாச்சா கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கு. அது முதல்ல சமூகம் பேச ஆரம்பிச்சிடும். இல்லை நான் பண்ண மாட்டேன், எனக்கு கூடுதலா படிக்கணும். கூடுதலா படிக்கணுமா? ஐயோ, மாப்பிள்ளை எங்க தேடுறது? அடுத்தது மாப்பிள்ளை தேடுறதுக்காக நான் என்ன அடிமையாகவே வச்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அதையும் மீறி படிக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்காக சூழ்ந்திருப்பது கேள்விகள் கேள்விகள் கேள்விகள். அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளின் சமூகத்தில் இருந்து முத்துச்செல்வி வெற்றி பெற்று நிற்கிறார் என்றால் இதை விட வேற என்னமா சந்தோஷம் வேணும்? இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? அதுல நீங்கெல்லாம் எங்க இருந்துப்பா இவ்வளோ படிக்கிறீங்க? முத்துச்செல்வியை பார்த்தா BA BL ஆனர்ஸ் ML வேற அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல, கூடுதலா சீனியர் மேனேஜர் இந்தியன் பேங்க். நமக்கு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்தாலே 2 2 5ன்னு எழுதுறவங்க நம்மெல்லாம். ஆனாலும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு வங்கியில், அரசு வங்கியில் சீனியர் மேனேஜர் என்ற மிக பெரும் பொறுப்பில் இருக்கிறார் என்றால் அவர்களுடைய அந்த நம்பிக்கை, சுயமரியாதை, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் யாரையும் சார்ந்து நிற்க மாட்டேன், இந்த உலகத்தை நான் பார்ப்பேன் என்று நம்மை விடவும் மிகவும் வெளிச்சமாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்பது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடுத்தது பூரண சுந்தரி IRS என்கின்ற அந்த பெண்மணி, டெபுட்டி கமிஷனர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இமாலய சாதனை இது. அதை தவிர மிக முக்கியமா இந்த பெண்மணியை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். இவங்க சுஷ்மா அகர்வால். சுஷ்மா அகர்வால் இருக்காங்களா? இல்ல, பரவாயில்ல. ஆனாலும் இவரை போன்ற பெண்மணிகள் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு தளத்திலும் அவர்கள் முட்டி மோதி, சிராய்ப்பு வந்து, குருதி வழிந்து, காயங்கள் பட்டு, விழுப்புண்கள் சுமந்து, இப்படித்தான் தங்களின் வாழ்க்கையில் ஜெயித்து நிற்கிறார்களே தவிர சுலபமாக அவர்களுக்கு வாழ்க்கையை ரோஜாப்பூ பாதையாக நாம் மாற்றி இருக்கவில்லை என்பதை இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். எவ்வளவு வருத்தமான விஷயம் இல்ல? எவ்வளவோ மாறியாச்சு சமூகம், எவ்வளவோ சிறப்பாயாச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இல்லை தோழர்களே, இன்னமும் நாம் அதிகமாக கரிசனத்தோடு, இன்னமும் நாம் அதிகமாக கருணையோடு, இன்னமும் நாம் அதிகமாக பேரன்போடு இவர்களோடு இருக்க வேண்டும். காரணம், நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்றார் திருவள்ளுவர். அந்த நல்லோர் யார் என்றால் இவர்களை போன்ற பெண்மணிகள் தான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான பெண்மணிகளாக இருக்கக்கூடிய இவர்கள், அதுலேயும் குறிப்பா பெனோ ஜெஃபின் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? +2ல அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஆனால் எந்த ஊடக வெளிச்சமும் அவர்கள் மீது படவில்லை. மிகவும் வருத்தப்பட்டு இருக்கிறார். அப்போது முதல்வராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாட்ட போய்
இப்படியாகத்தான் எங்களுடைய வெற்றிகளை இந்த சமூகம் கவனிக்காமல் போகுமா? இது எந்த விதத்தில் நீதி, இது எந்த விதத்தில் நியாயம் என்று ஒரு கேள்வியை கேட்டபோது உடனடியாக முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு உத்தரவை இடுகிறார். இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளின் வெற்றியை கொண்டாட வேண்டும் சமூகம். இவர்களிலும் 3 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதாக ஒரு மாற்று சட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால், தனக்காக மட்டும் யோசிக்காமல் சமூகத்துக்காக யோசிக்கின்ற அந்த பெருந்தன்மையும் இவர்களிடம்தான் இருக்கிறது என்பதாக பல விஷயங்களை எனக்கு இந்த புத்தகம் தினம் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாம பல பேரை சாதனையாளர்கள்னு சொல்லுவோம். அதிலும் குறிப்பாக மிக சமீபமாக நம்முடைய இளைய தலைமுறை அவர்களோடு நான் நெருங்கி பழகி கொண்டிருக்கும் போது ஒன்றை புரிகிறது. ஐயோ, என்ன இப்படி இருக்காங்க? இவ்வளவு தூரம் ஒரு சினிமா மோகமா? இவ்வளவு தூரம் ஒரு சினிமா கவர்ச்சியா? வேறு எதையுமே நான் சிந்திக்க மாட்டேன், இவர் மட்டும்தான் என்னுடைய ஹீரோ, இவர் மட்டும்தான் என்னுடைய ஹீரோ என்பதாக செய்தித்தாள்கள் வாசிக்காமல், செய்தியை தெரிந்து கொள்ளாமல், சமூகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல், தன்னுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்க வேண்டும் என்று புரியாமல், கல்வியை பற்றி சிறிதும் யோசிக்காமல், கல்லூரிக்கு நான் கட்டடிச்சுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம், அதை கூட நான் எழுதாமல் வந்திருக்கிறேன், என்னுடைய குழந்தை அது செத்து போச்சு அந்த நான் கரூர்ல, ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு அவர்தான் மிக முக்கியம், என்னுடைய குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு அவரை பார்க்க வேண்டும் என்பதாக தரிகட்டு ஒரு கூட்டம் அலைகின்ற போது இவர்கள்தான் நம்முடைய இளைஞர்களா என்று நான் விதிர்த்து போயிருந்தேன். ஆனால் இந்த நூலை வாசித்த பின்பு ஒன்று தெரிந்து கொண்டேன். இவர்கள் வெறுமே 10% என்று வைத்துக் கொண்டால் 90% இந்த காண்பதெல்லாம் மறையும் என்றால் என்ற நூலில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாகவும் ஆண்களாகவும் தான் நம்முடைய சமூகம் இருக்கிறது. எனவே நம்முடைய சமூகத்தை பற்றிய நம்பிக்கை நமக்கு இன்னமும் அதிகப்பட வேண்டுமே தவிர குறைய வேண்டாம் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்திருக்கிறது இந்த நூல் என்பதனால் இந்த வெளியீட்டு விழாவிற்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்த மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். உங்களுடைய வெற்றிக்காக நான் மீண்டும் என்னுடைய கைதட்டலை கொடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். For sharing your thoughts with us. Now I kindly request Mr. Bala Nagendran IAS to felicitate Srimati Andal Priyadarshini.